குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டேப் சூப்பர் மேக்ஸ்லேருந்து நான் உங்கள் சரவணகுமார். நேற்று யூனிட் டிஜிட்டை பற்றி கான்செப்ட்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். இந்த யூனிட் டிஜிட் பேஸ் பண்ணி சம்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பர் பார்க்க முடியாது. எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் யூனிட் டிஜிட் வரும். சரி, வாங்க டைரெக்டாக சம்முக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் இந்த ப்ராடக்ட் ஆஃப் 621 into 735 into 4297 into 5330. இது எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வர வேல்யூவில் கடைசி டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். யூனிட் டிஜிட் இங்கே யார் இருக்கிறாங்க, 1 5 7 3, அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 1 cross 5 cross 7 cross 3, 1 into 5 5, 5 into 7 35. இதனுடைய வேல்யூ என்ன, 35. திரும்ப இங்கே லாஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்த போதும். இந்த 5 into 3 15, 5 into 3 வேல்யூ என்ன வருது, 15. அப்போ கடைசி நம்பர் எதில், 15ல் யூனிட் டிஜிட் என்ன, 5. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 5. அதாவது யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்தோட யூனிட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே போதும், நமக்கு வந்து யூனிட் டிஜிட் வந்துடும். சரிங்களா, வாங்க டேரெக்டாக நெக்ஸ்ட் சம் போகலாம். வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 1624 பவர் 24? அதாவது 1624 மல்டிப்ளை பை 1624 அப்படிங்கிற மாதிரி 24 டைம்ஸ் போட்டு அதனோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப 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 ஈஸியான சம். இப்போ நம்ம நேற்று ரூல்ஸில் என்ன பார்த்தோம்னாக்கா, 4 power 1 எதில் முடியும்னு சொன்னோம், 4ல் முடியும். 4 ஸ்கொயர் எதில் முடியும்னு பார்த்தோம், 6ல் முடியும். திரும்ப 4 கியூப் எதில் வரும்னு பார்த்தோம், 4ல் தான் வரும். 4 power 4 எதில் வரும்னு பார்த்தோம், 6ல் தான் முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, 4 எந்தெந்த நம்பர்ஸ் திரும்ப திரும்ப வருதுனாக்கா 4 சீரீஸில் 4 6 4 6 மட்டும் தான் வரும். அதுலேயும் ஒரு ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 4 பவரில் இருக்கிறது ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா 4 ஆன்சராக வருது, 4 பவரில் ஈவன் நம்பர் இருக்குதுன்னா 6 ஆன்சராக வருது. ஸோ இங்கே இதில் கடைசி நம்பர் என்ன, 4. இந்த 4 பவரில் இருக்கிற நம்பர் என்ன, 24. நம்ம 1624 அவன் எந்த நம்பர் கேட்டாலும் ஃபஸ்ட்டு பேஸில் கடைசி நம்பர் என்னன்னா 4. அப்போ 4ஓட ரூல் பார்க்க போகிறோம். 4 பவரில் 24, 4 பவரில் 24. 24 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, இது வந்து ஒரு ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் இருந்தால் 4 பவரில் ஈவன் நம்பர் தான் யூனிட் டிஜிட் எதில் வரும்னு பார்த்தோம், 6. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 6. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 7 power 95 minus 3 power 58. ஓகேங்களா, 7 power 95 minus 3 power 58. நேற்று பார்த்ததில் 7ஓட வேல்யூஸ் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். 7 power 1 வேல்யூ என்னன்னு சொன்னோம், 7. 7 ஸ்கொயர் எதில் முடியும்னு பார்த்தோம், 9. 7 கியூப் எதில் முடியும்னு பார்த்தோம், 3ல் முடியும். 7 power 4 எதில் முடியும்னு பார்த்தா 1ல் வரும். அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸே திரும்ப திரும்ப வரும். அப்போ 4 தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது 3ஓட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இங்கே 3 power 1 வேல்யூ என்ன வரும், 3. 3 ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும், 9. 3 கியூப் வேல்யூ என்ன வரும், 27, 7ல் முடியும். 3 power 4 வேல்யூ எதில் முடியும்னாக்கா 1ல் முடியும். ஓகேங்களா, சரி. இப்படி இருக்கிறப்ப 3க்கு எத்தனை தடவை ஒரு தடவை லூப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 டைம்ஸ்க்கு ஒரு தடவை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோம், 7 power 95க்கு பதிலாக இந்த 95 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அதனுடைய ரிமைண்டரை மட்டும் என்னன்னு பார்க்குறேன். 95 4ஆல் டிவைட் பண்ணுறேன், ரிமைண்டர் மட்டும் என்ன பண்ணுறோம், 4 2s are 8, மிச்சம் 1 5, 4 3s are 12, ரிமைண்டர் என்ன வருது, 3. அப்போ 7 power 95க்கு நான் என்ன பார்த்தா 7ல் எத்தனை தடவைக்கு ஒரு தடவை எனக்கு வந்து திரும்ப திரும்ப அதே நம்பர் சொல்கிறோம், 4 டைம்ஸ்க்கு வருது. அப்போ எத்தனை 4 டைம்ஸ் இருக்குதோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 23 டைம்ஸ் 4 டைம்ஸ் வருது. அதை விட்டுட்டா பேலன்ஸ் என்னதான் இருக்குது, 7 power 3. அப்போ 7 power 95 நான் எப்படி ஷார்ட் ஃபார்மாக மாற்றிட்டேன், 7 power 3ஆக மாற்றிட்டேன். அதே மாதிரி 3 power 58 நான் ஷார்ட் ஃபார்மாக மாற்ற போகிறேன். 58 முதல்ல வந்துட்டு 4ஓட மல்டிப்ளான்னு கேட்டால் வராது, 56 தான் வரும். பேலன்ஸ் என்ன வரும்னா 2 வரும். அப்போ இங்கே 3 power 2. ஓகேங்களா, 7 power 3 யூனிட் டிஜிட் எதனா வரும், 3ல் முடியும். ஸோ 7 power 3ஓட கடைசி நம்பர் என்ன, 3. மைனஸ் 3 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் என்ன வரும், 9. ஓகேங்களா, இப்போ 3லேருந்து 9 போகுமானா போகாது. அப்போ 3லாம் பக்கத்துலேருந்து ஒரு நம்பர் கடன் வாங்குவோம். அப்போ 13 மைனஸ் 9, 13 மைனஸ் 9 ஆன்சர் என்ன வரும், 4. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் 4. புரிஞ்சுதுங்களா, 7க்கு வர யூனிட் டிஜிட் நம்பர்ஸ் எத்தனை தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 4 தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும். அப்போ 7 பவரில் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் அது 4ஓட மல்டிபிள்ஸ் இருக்கிற எல்லா நம்பரையும் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைண்டரை மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ 7 power 95ல் இருக்கிறது நான் என்ன பண்ணாங்க, 7 power 92, அந்த 95 92 + 3 பிரிக்கிறேன். அந்த 92 வந்து 4ஓட மல்டிபிள், அதை விட்டுட்டு பேலன்ஸ் யார் இருக்காங்கன்னா 3 3 மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ 7 power 95 தான் எனக்கு என்னவா மாறிடுச்சு,
7 பவர் 3 மாறிடுச்சு. அதுல இருந்து யாரை சப்ராக்ட் பண்ணணும்? 3 பவர் 58. 58ல இருக்கிற 3க்கு என்ன கண்டிஷன் பார்த்தா 3 எத்தனை தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா 4 டைம்ஸ் ஒரு தடவை ரிப்பீட் ஆகுது. அப்ப 3யோட மல்டிபிள் இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறேன் பவர்ல. அப்ப பவர்ல 58 இருக்குது, அதுல 56 வந்து 4ஓட மல்டிபிள், அதை ரிமூவ் பண்ணிடுறேன். பேலன்ஸ் யார் இருப்பாங்க? 2, 3 பவர் 2. அப்ப 7 கியூபோட யூனிட் டிஜிட் என்னன்னா 3ல முடியும். 3 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் என்னன்னா 9ல முடியும். 3ல இருந்து 9 போகாது. ஆனா இந்த 7 பவர் 3ங்கிறது பெரிய நம்பர் இல்லைங்களா, அதனால வந்துட்டு பக்கத்துல இருந்து கடன் வாங்குறோம். அப்ப 13 - 9. அப்ப இந்த சம்முக்கு ஆன்சர் என்னன்னா 4. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? Which of the following is the unit digit in the product of 341 power 491 cross 625 power 317 cross 6374 power 1793? இந்த ப்ராடக்ட்ல வர யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேர்முக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிப்போம். இந்த டேர்முக்கு யூனிட் டிஜிட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஏதோ ஒரு நம்பர் 1ல முடியுது, அது பவர்ல எந்த நம்பர் போட்டாலும் கண்டிப்பா எதில் தான் முடியும்னா 1ல தான் முடியும். நம்ம வேணா எப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 121 பவர் 5 கண்டிப்பா எதில் தான் முடியும்? 1ல தான் முடியும். ஓகேங்களா? 11 ஸ்கொயர் எதில் தான் முடியும்? 1ல தான் முடியும். ஸோ 1 பவர்ல எந்த ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கடைசியில் வந்து 1ல முடியுது, அது பவர்ல என்ன வேல்யூ கொடுத்தாலும் எதில் தான் முடியும்? 1ல தான் முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குது இல்லைங்களா, இதனுடைய யூனிட் டிஜிட் என்னன்னா 1. அடுத்தது செகண்ட் டேர்ம், இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் டேர்ம் 5ல முடிகிற ஒரு நம்பர், நீங்க எந்த நம்பர்னு எடுத்துக்கோங்க, அது பவர்ல என்ன நம்பர் கொடுத்தாலும் அது கண்டிப்பா எதில் தான் முடியும்? 5ல தான் முடியும். ஓகேங்களா? அடுத்தது 4ல முடிகிற ஒரு டேர்ம். 4ல முடிகிற ஒரு டேர்முக்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்? 4 பவர்ல ஆட் நம்பர் இருந்தா 4ல முடியும், 4 பவர்ல ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா 6ல முடியும்னு பார்த்தோம். சரிங்களா? இங்க கடைசி நம்பர் என்ன? 4. 4 பவர்ல என்ன நம்பர் இருக்குது? 1793. இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். அப்போ 4 பவர்ல ஆட் நம்பர் வருதுன்னா கண்டிப்பா எதில் தான் முடியும்? 4ல தான் முடியும். ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ வந்து 4. 1 × 5 × 4 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 20. அப்போ 20ல வர யூனிட் டிஜிட் என்ன? 0. அப்போ இந்த சம்முக்கு which of the following is the unit digit ன்னு கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் நம்ம மல்டிப்ளை பண்ண கண்டிப்பா எதில் தான் முடியும்? 0ல தான் முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த சம்ஸோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதுலயே பவர்ஸ் வர மாதிரி ரிமைண்டர்ஸ் வர மாதிரியும் பார்க்கலாம். தேங்க்யூ.